ஸோ வணக்கம் மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ட்ரெய்லர் ரியாக்ஷன் வீடியோ தான். ஒன்றுங்கிறத காட்டிலும் 2 ட்ரெய்லர் 1 ட்ரெய்லர் 2 ஒரே படத்தோட தான். ஏன் இந்த படத்துக்கு இவ்வளோ ஒரு ஹைப் அப்படின்னு கேட்டோம்னா, முதல் ட்ரெய்லர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1.7 கோடி பேர் அதை பார்த்துருக்காங்க. இது என்னையா பிரமாதம்? மறுபடியும் செகண்ட் ட்ரெய்லர் வெறும் 6 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கு. இந்த 6 நாளைக்குள்ளேயே 1.9 கோடி பேர் பார்த்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெய்லரில் உண்மையாலுமே அந்த ஹைப் இருந்ததுனால தான் செகண்ட் ட்ரெய்லர் ஆப்வியஸ்லி அந்தளவுக்கு ஹைப்பாக இருந்திருக்கும். 4 மாதத்தில் 1.7 கோடி பேர், ஆனால் 6 நாளில் 1.9 கோடி பேர் பார்த்துருக்காங்க. யார் நடிச்சிருக்கா அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய இப்போ புதுசாக பேட்மேன் வந்து படத்தில் நடிச்சார் பாருங்கள், பேட்மேனா ராபர்ட் பேட்டின்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடித்த படம் மிக்கி 17 அப்படின்னு சொல்லக்கூடியது. வார்னர் பிரதர்ஸ் பிக்சர்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி என்ன இந்த ஒரு ட்ரெய்லரில் ஹைப் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்தது அப்படின்னு சொன்னால் எஸ் ஆப்வியஸ்லி தியேட்டரில் போய் பார்க்கணும். ஜஸ்ட் இந்த பிக்சர் அப்படின்னு பார்க்கும்பொழுது 4 மாதத்துக்கு முன்னாடி வந்ததில் பார்த்தோம்னா வாட்ஸ் இட் ஃபீல் லைக் டு டை அப்படிங்கிறாங்க. அதே போல் இந்த 6 நாளைக்கு முன்னாடி வந்தது பார்த்தோம்னா ஹீ இஸ் டையிங் டு சேவ் மேன்கைண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரெய்லருக்கு போவோம். 4 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு ட்ரெய்லருக்கு போவோம். Hi, Mickey. Are you experiencing any vertigo? I guess I am feeling a little dizzy. Oh, wow! Did you see that? Now, I wouldn't be surprised if you're thinking at this point, what have I done? How lucky can one guy be? Nothing was working out and I wanted to get off of Earth. You're applying to be an expendable? ஓகேங்க, 4 மாதத்துக்கு முன்னாடி இந்த ட்ரெய்லர் நான் பார்த்துருக்கேங்க. அந்த 1.7 கோடி பேர்த்தில் நானும் ஒருத்தன் தாங்க. பட் எனிவே, இதை இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறீங்கன்னா இது பாருங்கள். அண்ட் இதே வந்து செகண்ட் ட்ரெய்லரில் என்ன விட்டுருக்காங்க, என்ன புதுசாக காட்ட போகிறாங்க அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னால் நான் எண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் குறுக்க பேச விரும்பல. ஸோ நம்ம அப்படி பார்த்துட்டே வரலாம். Yeah. You read through the whole application. Ain't that a kick in the head? I should have read through it. Once you die, we'll print a new version of your body. My head keeps spinning. They made me work my ass off on one mission after another. Every time you die, we learn something new, and humanity moves forward. Oh, wait! He's alive! It's fine. My life is gonna be beautiful. Mickey! It's not looking very good for you. Yeah, no. I'm sure you're used to it by now, but what's it feel like to die? Even on my 17th go-around, I hate dying. Why aren't you dead? Multiples. Sunshine enough to spread. In the case of multiples, It's just like. we exterminate every individual. Tell me quick. Let's blow up these second-hand baloney boys. Why don't you guys do rock, paper, scissors, and then we'll just shoot the loser. Tell me quick. Oh, another kick. Tell me quick. Another kick in the head. I don't like you, but I'm you. I'm not you. I'm gonna kill you. Tell me quick. Another kick. This is so exciting! 2025. ஓகே, ஜூலை மாதம் தான் வருது. ஓகே, ஸோ அந்த கான்செப்ட் எனக்கு இது ஒரே ஒரு மட்டும் அந்த ட்ரெய்லர் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம். அந்த நம்பர் பாருங்கள், இந்த நம்பர் பாருங்கள், 9717 மிக்கி. ஸோ அந்த பையனை வந்து திருப்ப 9000 சொச்சம் தடவை திருப்ப ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. படம் இப்போது ட்ரெய்லர் உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சுதா? இப்போ நான் இருக்கேன்னு வச்சிங்களேன், இந்த ப்ரோக்ராம்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் என்னை வந்து ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு இதுக்கு அனுப்புவாங்க. ஏதாவது இவங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே போய் நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய செல்லை வச்சு அப்படியே என்னை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ என்னுடைய பழைய ஞாபகங்கள் எனக்கு அப்படியே வந்து இருக்கும். ஸோ என்னுடைய முந்தைய உடம்பை வந்து எரிச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ இது போல் இந்த பையனை ஒரு தடவை ரீக்ரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. மனுஷங்க வந்து போனால் ஆபத்து இருக்குன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு எல்லாத்துக்குமே இவனை அனுப்பிச்சி விட்டு அவன் செத்ததுக்கப்புறம் திருப்பி அவனையே உருவாக்கி பழைய ஞாபகங்களோடவே உருவாக்கி அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவன் சாகும்போதும் திருப்பி வரும்பொழுது இவனால்
இங்கே மனிதர்கள் வந்து புது புது விஷயத்த கண்டுபிடிச்சிட்டே இருக்கலாம். ஏன்னா இவன் எதனால செத்தான், அந்த இடம் எப்படி இருந்தது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஸோ ப்ராக்டிக்கலாக ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ரோபோட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பையனை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவன் ஒருத்தன் சாகறதுக்கு முன்னாடியே இன்னொருத்தனை உண்டு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பேர் டபுள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டபுள் இருந்ததுன்னா எல்லாத்தையுமே கொண்டுறணும் அப்படிங்கிறது ரூலு. பட் அங்கே அப்படி நடக்கிறது இல்லை போல். அந்த டபுள்ஸ்குள்ளேயே 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அண்ட் அதை வச்சு சம் புரட்சி இஸ் கோயிங் டு ஹேப்பன். அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு குரூப்புக்கு எதிராகவே வந்து தேர் கோயிங் டு ஃபைட் அப்படிங்கிற மாதிரி தான் வரும்னு நான் நினைக்கிறேன். தெரியல. பட் கரெக்டாக 2 நிமிஷம் 06 வந்து நம்ம பாஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம் 9717 மிக்கி வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. அண்டு ஏன் மிக்கி 17 கொண்டு வந்து நிறுத்தினாங்கன்னு தெரியல. மேபி மிக்கி 17வது தடவை உண்டு பண்ணின ஆள் தான் வந்து ஏதோ புரட்சியை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஆளாக கூட இருக்கலாமோ என்னவோ. ஸோ இது வந்து 4 மாதத்துக்கு முன்னாடி வந்த ட்ரெய்லர். இப்போ இந்த 6 நாள் முன்னாடி வந்த ட்ரெய்லரில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போமா? On Earth, nothing was working out, and I wanted to get the hell out of there. You're applying to be an expendable? You read through the paperwork. Yeah. I should have read through it. That's it. Mickey, deep breaths, fill your lungs. Imagine there's an unknown virus in the air. And you're sucking in every single microscopic particle floating around. All the viruses. So good? There really was an unknown virus in the air. Lethal one. See you tomorrow. Fellow pioneers, almost every single one of you will be remembered throughout history. They made me work my ass off, giving me one shitty mission after another. You're an expendable. You're here to be expended. Every time I died, they just printed me out again. Everyone asks, what's it feel like to die? The ship was filled with mostly dickheads. But Nasha, she's always loved me. That's when everything changed. Multiples. In the case of multiples, we exterminate every individual. Which body goes first? One at a time is twice the fun. You don't look like you're printed out. You're just a person. It's not your fault. This is a fight to the death. The simple fact is, we're in a state of war. And our survival is in the balance. I got a job to do. Mickey Barnes, fighting right to the end. My great gift to mankind. Are you afraid to die? This time I wasn't scared. ஸோ இந்த தடவை ட்ரெய்லர் கொஞ்சம் நோண்டி பார்க்கும்போது இட் இஸ் நாட் ஒன்லி 9717 பட் அதுக்கும் மேலே இருக்கும் போல். அண்ட் முன்னாடி ட்ரெய்லரில் பார்த்து டிடியூஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ போத் த மிக்கி 17 அண்ட் மிக்கி 18 தான் வந்து டபுள்ஸில் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் மிக்கி 17 இஸ் கோயிங் டு பி தி ரெவல்யூஷனரி ஒன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மிக்கி 17 தான் வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்த போகிறாரு. அண்ட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதற்கு எதிராகவே வந்து அவர் திரும்பி சம் புரட்சி இஸ் கோயிங் டு ஹேப்பன். பிகாஸ் அந்த டைரக்டர் மாதிரி இருக்கார் இல்லையா, ஸோ அவரவே வெட்டருக்கு வர மாதிரி எல்லாமே திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். அண்டு அந்த பெரிய ஆர்கனைசேஷன்லேருந்து நிறைய வண்டி வருது. அந்த ஏதோ புழு மாதிரி பெரிய பூச்சி மாதிரி இருக்கே, அதை கொண்டு போய் இவங்க வாருக்கு போகிற மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் காதல். ஒரு பொண்ணு ஒருத்தன் வாழ்க்கையில் வந்ததுன்னா அந்த ஆம்பளையோட வாழ்க்கையே மாறி போயிடுது. எனிவே லெட்ஸ் ஹோப் it is for the better and it's for the good. So yeah Mickey 17 எப்போ ஜூலை தானே, some around 3 July 2025 3/7/2025 experience it in IMAX அப்படின்னு போடுறாங்க.
லெட்ஸ் see how it is going to be. கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் பார்த்துட்டு வந்துட்டு டெஃபினெட்லி வில் மேக் a ரிவ்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. பட் இட் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் தாட். ஃப்யூச்சரில் இந்த மாதிரியும் கூட நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. பாசிபிளி இஃப் வி ஆர் ஈவன் அலைவ். நாஸ்ட்ராமஸ் இது பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் ஏன் அந்த வார்த்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஸ்பாய்லர் அலர்ட். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்கள் இதழ் நன்றி. பாய்.